Good morning students, class 10th standard, subject social, geography, volume 2, physical geography of Tamil Nadu. Today let us see the drainage system of Tamil Nadu. So drainage, the rivers of Tamil Nadu are as lifeline. Many rivers like Kaveri, Palar, Pennayar, Vaigai and Tamarabarani are the notable ones. Most of the rivers originate Western Ghats and drain Bay of Bengal. All the rivers are non-perennial except Tamarabarani. Okay. So, இது drainage system தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய வடிகால் அமைப்பு பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So, the rivers of தமிழ்நாடு அதாவது இந்த rivers தமிழ்நாடுடைய லைஃப் லைனே என்னன்னு பார்த்தீங்களா இந்த rivers தான். ஓகேவா the most of the see some of the rivers are Kaveri, Palar, Pennayar, Vaigai, Tamarabarani, these are all notable one. So, these all rivers are originated Western Ghats. எல்லா ரிவர்ஸுமே எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னா Western Ghats and finally drain into Bay of Bengal. கடைசி எங்கே போய் கலக்குது அப்படின்னா Bay of Bengal தான் எல்லா ரிவர்ஸுமே கலக்குது. ஓகேவா so all the rivers are originated Western Ghats and finally drain into the Bay of Bengal. Like that all the rivers are non-perennial. And except Tamarabarani. Okay, எல்லா ரிவர்ஸுமே பார்த்தீங்களா அதாவது வட்டாத ஜீவ நதிகள் அப்படிங்கிறது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை எக்ஸப்ட் தாமிரபரணியை தவிர மீதி எல்லா ரிவர்ஸுமே பார்த்தீங்களா என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பப்போ அதாவது மான்சூனை நம்பி இருக்கக்கூடிய ரிவர்ஸ் தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் காவேரி த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தலக்காவேரி இன் த பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கூர்க் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் about 416 km of its course falls in Tamil Nadu. It acts boundary between Karnataka and Tamil Nadu for a distance of 64 km. It forms Hohenekal waterfalls in Dharmaburi districts. Then the Medu Dam is also called Stanley Reservoir. It's located across the river Kaveri in Salem district. Thereafter, it easterly course to enter into the plains of Tamil Nadu. Next, two or more tributaries Noyal and Amaravati join at Tirumukkudan. So, in Karur, the river is wider. It is called Agandra Kaveri. And Trichy, the river branches into two paths. One is Kolidam and another one is known as Kaveri. Again, these two branches join into Srirangam island. Then it forms a delta region. Then the Grand Anakat Kalanai built across the river Kaveri. After it breaks into many distributaries, then it finally forms the greatest delta in South India. So it is otherwise known as the granary of South India. Finally, it merges into Bay of Bengal. Okay. Now, நம்ம first இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காவேரி. This Kaveri river originates at Talakaveri in Brahmagiri Hills in Gurk district at Karnataka. Okay, கர்நாடகாவில் தான் தலக்காவேரி அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த குடகு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கர்நாடகாவில் கூர்க் அப்படிங்கிற இடத்துல தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது ஓகேவா ஸோ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இது வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா இன் தமிழ்நாடு அபவுட் 416 km of its course falls in தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 416 km இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாயுது இந்த நதி இட்ஸ் ஆக்ட்ஸ் பவுண்டரி பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஸோ இது வந்து பார்த்தீங்களா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன வந்து பவுண்ட்ரியாக ஆக்ட் பண்ணுது ஓகே ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இட் ஆக்ட்ஸ் 64 kilometers ஓகே நெக்ஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் Hohenekal waterfalls in Dharmaburi district ஓகேவா இது என்ன பண்ணுது அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒகேனக்கல் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த காவேரி ரிவர் கிரியேட் பண்ணியிருக்கு ஓகே தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் மேட்டு டேம் இஸ் ஆல்சோ கால்டு அதர்வைஸ் மேட்டு டேம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ ஸ்டான்லி ரிசர்வாயர் இட்ஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் த ரிவர் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஓகே காவேரிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் குறுக்கில் ஒகேனக்கலுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டேமுக்கு என்ன நேம் சொல்கிறோம்னா ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இது எங்கே இருக்குது அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு பட் ஆனால் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்களா இது லொக்கேட் ஆகியிருந்தாலும் இது லார்ஜஸ்ட் டெல்டாவையோ வேறு எதையுமே இது என்ன பண்ணல கிரியேட் பண்ணல ஒன்லி இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கும்
அப்புறம் அந்த ஹைட்ரோ பவரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது என்ன ஆகிட்டு இருக்கு, நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. தென் தேர் ஆஃப்டர் இட் எஸ்டர்லி கோர்ஸ் டு என்டர் இன்டு த பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தமிழ்நாட்டில் வந்து பிளைன்ஸ் சமவெளி பக்கத்தில் இது என்ன பண்ணுது அப்படின்னா பாய்கிறது எது, இந்த காவேரி ரிவர். ஓகே, the more tributaries நொய்யல் and அமராவதி join at திருமுக்கூடல். ஓகே, இந்த அமராவதி ரிவரும் இந்த நொய்யல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ட்ரிபியூட்டரி, ரெண்டு துணையாறுகளும் திருமுக்கூடல் அப்படின்னு சொல்ற இதை வந்து இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஜாயின் ஆகுது. இது எங்க இருக்குன்னா கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ்க்கு நியர்லி இருக்கு. ஓகே, in கரூர் the river is wider, it is called as அகன்ற காவேரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்களா கரூர்ல இந்த ரிவர் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அகன்ற காவேரி, வைடரா என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கு நம்ம நேம் என்ன சொல்றோம் அப்படின்னா அகன்ற காவேரி அப்படின்னு சொல்றோம். Fine, in Trichy the river branches into two parts. One is known as கொள்ளிடம், another one is known as காவேரி. இது ட்ரிச்சில என்ன பண்ணுது அப்படின்னா டூ பிரான்ச்சஸா பிரியுது. ஒரு பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா கொள்ளிடம் சொல்றோம், இன்னொரு பார்ட்டுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா காவேரி அப்படின்னு சொல்றோம். எகைன் திருப்பி இது என்ன பண்ணுது ஜாயிண்ட் ஆகுது. எங்க ஜாயிண்ட் ஆகுது, ஸ்ரீரங்கம் ஐலண்ட். ஸ்ரீரங்கம் ஐலண்ட்ல திருப்பி இது என்ன பண்ணுது ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா லார்ஜஸ்ட் டெல்டாவை இது கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கிராண்ட் அணைக்கட் கல்லணை பில்ட் அக்ராஸ் த ரிவர் காவேரி. ஓகே, இது அதுக்கப்புறம் ட்ரிச்சில என்ன பண்ண கிராண்ட் அணைக்கட் கரிகால் சோழன் இல்லையா. ஓகே, கிராண்ட் ஹூ பில்ட் திஸ் கிராண்ட் அணைக்கட் கரிகால் சோழன். கரிகால் சோழன் பில்ட் பண்ண அந்த கிராண்ட் அணைக்கட் வந்து எங்கன்னா காவேரிக்கு குறுக்கால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அது என்ன பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆஃப்டர் இட் பிரேக்ஸ் இன்டு மெனி டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். இந்த கல்லணைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ரிவர் நிறைய சின்ன சின்ன பிரான்ச்சஸாக நிறைய மாறி அப்போதான் என்ன பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய டெல்டாவை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, சின்ன சின்ன நிறைய ட்ரிபியூட்டரிஸ் நிறைய துணையாறுகள்லாம் இதோட என்ன பண்ணுது அப்படின்னா காவேரியோட ஜாயிண்ட் ஆகுது. இதுவும் என்ன பண்ணுது நிறைய இடத்துல சின்ன சின்ன பார்ட்டாக பெரியுது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அப்புறம் நாகப்பட்டினம் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்ல எல்லாம் போய் இது என்ன பண்ணுது ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி அங்கே தான் என்ன பண்ணுது லார்ஜஸ்ட் டெல்டாவை கிரியேட் பண்ணுது. அதனால தான் இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சவுத் இந்தியாவை என்ன சொல்றோம், இது வந்து இந்த சவுத் இந்தியன் கிரானரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஃபைனலா இது எங்க போய் வந்து ஃபால் மெர்ஜ் ஆகுது அப்படின்னா ஃபைனலி இட் ட்ரைன் இன்டு பே ஆஃப் பெங்கால். இது ஃபைனலா பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் என்ன ஆகுது அப்படின்னா கடலோட இது பே ஆஃப் பெங்கால்ல போய் இந்த காவிரி ரிவர் வந்து ட்ரைன் ஆயிடுது, கலந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் பாலார். இட் ஆரிஜினேட்ஸ் Talagaura village in the Kolar district of Karnataka. It drains 17,871 square kilometer. 57% lies in the Tamilnadu and rest in the states of Karnataka and Andhra Pradesh. Its total length is 348 kilometer. Out of this 222 kilometers flows in Tamil Nadu. It flows in the districts of Vellore, Kanjipuram and Tiruvannamalai district. Finally, it drains Bay of Bengal near Kuvattur. Okay, so next நம்ம பார்த்தோமா பாலார். இந்த பாலார் எங்க ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா தலகுவாரா வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல இருந்து, அதாவது கோலார் டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல தலகுவாரா அப்படிங்கிற இடத்துல இந்த பாலார் என்ன ஆகுது ஆரிஜினேட் ஆகுது. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்களா 17,871 ஸ்கொயர் கிலோமீட்டர் இட் ரைன்ஸ். ஓகே, இதில் வந்து 57% வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா தமிழ்நாடு தான். மீதி வந்து கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் இது என்ன ஆகுது அப்படின்னா இது ஃப்ளோ ஆகுது பாயுது. ஓகே, இட்ஸ் அ டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 348 கிலோமீட்டர் அவுட் ஆஃப் அதாவது டோட்டல் லென்த் பார்த்தீங்களா 348 கிலோமீட்டர். ஓகே, அதில் அதாவது 222 கிலோமீட்டர் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் தான் இந்த ரிவர் வந்து பாயுது. எது இந்த பாலார். சரி, இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை இந்த ரிவர் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா வெல்லூர் அண்ட் காஞ்சிபுரம் அண்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த பாலார் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃபைனலாக எங்கே போய் இது ட்ரைன் எங்கே போய் கடலில் போய் கலக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா பே ஆஃப் பெங்கால். எங்கே அப்படின்னா இந்த குவாத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஃபைனலாக என்ன ஆகுது பாலார் வந்து ட்ரைன் ஆயிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் ரிவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா பெண்ணையார், அதாவது தென்பெண்ணையார் அப்படின்னு சொல்லுவோம். This தென்பெண்ணையார் originate from the eastern ghats of Nandi Durga hills in eastern Karnataka. It drains 16,019 square kilometer. It flows Krishnagiri, Dharmaburi, Vellore and Tiruvannamalai, Kudalur and Viluppuram. It branches into two parts. One is known as a Gadilam and another one is known as a Ponniyar.
near Tirkovilur Anaikat. And two rivers and two reservoirs are also there in Tenpennayar. One is Krishnagiri, another one is Satanur. This river is also the Hindus scared rivers. Okay. The next one Tenpennayar. The Tenpennayar பார்த்தீங்களா எங்க இதனுடைய ஆரிஜினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல தான். ஈஸ்டர்ன் இது மீதி எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல பார்த்துருப்போம். ஆனால் இது மட்டும் எங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து எங்கன்னா நந்தி துர்கா ஹில்ஸ் அப்படின்னு. ஓகே, நந்தி துர்கா ஹில்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் கர்நாடகாவில் இருக்கு. அந்த ஈஸ்டர்ன் கர்நாடகாவில் தான் இந்த ரிவர் வந்து என்ன ஆரிஜினேட் ஆகுது. இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் இதனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா 16,19 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, இது எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, கூடலூர் அண்ட் விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இந்த ரிவர் என்ன ஆகுது ஃப்ளோ ஆகுது. இந்த ரிவர்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணுது, இந்த ரிவர் கவர் பண்ணுது. என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, கூடலூர் அண்ட் விழுப்புரம். ஓகே, இது என்ன இந்த விழுப்புரத்துக்கிட்ட இது என்ன ஆகுதுன்னா திஸ் ரிவர் split into two branches. One is known as the Gadilam river and another one is known as the Pennayar. இது எங்கன்னா நியர் விழுப்புரம் பக்கத்துல இந்த ரிவர் என்னது ரெண்டு பிரான்ச்சஸா பிரியுது. ஒரு பிரான்ச்சஸ் நேம் என்ன சொன்னா கடிலம் ரிவர் அப்படின்னு சொல்றோம். அனதர் ஒன் என்னன்னா பெண்ணையார். ஓகேவா, இந்த பெண்ணையார் அப்படிங்கிற ரிவர் ஃபைனலா எங்க ட்ரைன் ஆகுது அப்படின்னா திருக்கோவிலூர் அணைக்கட் அப்படிங்கிற இடத்துல ஃபைனலி இட் ஃபெட் இன்டு த ட்ரைன்ஸ். ஓகே, அது அப்பார்ட் தட் டூ ரிசர்வாயர்ஸ் ஆல்சோ பில்ட் across the river Tenpennayar. One is known as the Krishnagiri reservoir, another one is known as the Satanur reservoir. Okay, இதுல வந்து ரெண்டு டேம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பில்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு கிருஷ்ணகிரி டேம், அனதர் ஒன் வந்து என்ன சொல்றாங்க சாத்தனூர் டேம். ஹிந்துக்கள் வந்து புனிதமா வழிபடக்கூடிய ரிவர் எது அப்படின்னு சொன்னீங்களா இந்த தென்பெண்ணையார் ரிவர் தான். ஓகே, the next one வைகை. This Vaigai river originate Varushanadu hills in Western Ghats. It drains 7,741 square kilometer. It flows Madurai, Sivaganga, Ramanathapuram districts. Its length nearly 258 kilometer. And finally it discharged Bauxite at Ramanathapuram. Okay. இந்த வைகை ரிவர் பார்த்தீங்களா எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னா வருஷநாடு அப்படிங்கிற வருஷநாடு ஹில்ஸ் எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல. வெஸ்டர்ன் காட்ஸ்ல வருஷநாடு ஹில்ஸ்ல தான் இந்த வைகை ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. இதனுடைய ட்ரைன் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு இது ட்ரைன் பண்ணுதுன்னா 7,741 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ எந்த பிளேசஸ்லாம் இது நல்ல வளமிக்க பகுதிகளாக மாற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா மதுரை, சிவகங்கா, ராமநாதபுரம். இட்ஸ் லென்த் 258 கிலோமீட்டர். இது ஃபைனலாக எங்கே ட்ரைன் ஆகுது அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இந்த பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்ல. ஓகேவா, பாக்ஸ் ஸ்ட்ரெயிட் சொல்கிறேன் இல்லையா, பாக்ஸ் ஸ்ட்ரெயிட் செப்பரேட்ஸ் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. அந்த பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்ல தான் ஃபைனலாக வைகை ரிவர் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரைன் ஆகுது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தான் தாமிரபரணி ரிவர். இது மட்டும்தான் என்ன சொல்கிறோம் வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொல்கிறோம், பெரினியால் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தாமிரம் மீன்ஸ் காப்பர் and Varunai means stream, small river, so that the name Tamirabarani creates. Okay, this Tamirabarani river originates in Western Ghats above Pabanasam in the Ambasamutram taluk. Okay, this water gives a copper like appearance due to the presence of red soil. Okay, this river is associated sage Agasthyar. It flows Tirunelveli and Thoothukudi district. It drains Bay of Bengal. Its tributaries are Karayar, Servalar, Madimuttar, Pachayar, etc. Okay. தாமிரபரணி ரிவர் அப்படின்னா தாமிரம் அப்படின்னா என்னன்னா காப்பர், வருணைனா ஸ்மால் ரிவர், ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் தாமிரபரணி ரிவர் அப்படின்னு ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த தாமிரபரணி இந்த ரிவர் இந்த வாட்டர் எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா அதாவது சாயில், இது வந்து ரெட் கலர் சாயில். அதை இதனுடைய அப்பீரியன்ஸ் எப்படின்னா இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுற அந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ரெட் கலர் சாயிலாக வந்து இருக்கும். அதனால தான் இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாமிரபரணி. ஏன்னா காப்பர் அயன் இதெல்லாம் கலந்தாவே அந்த சாயில் என்ன கலராக சேஞ்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ரெட் கலராக சேஞ்சஸ் ஆகிருக்கும். அது திஸ் வாட்டர் கிவ்ஸ் யூ அப்பீரியன்ஸ், அதாவது காப்பர் டியூ டு அப்பீரியன்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் சாயில். அதனால தான் இதை வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா தாமிரபரணி அப்படின்னு இதுக்கு நேம் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஆரிஜினேட் ஆகுது. என்ன ஹில்ஸில் அப்படின்னா பொதிகை மலை ஹில்ஸில் தான் இது ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஓகேவா, பொதிகை மலை ஹில்ஸில் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இது ஆரிஜினேட் ஆகுது.
ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா அபோவ் பாபநாசம், பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேமுக்கு மேலே அம்பாசமுத்திரம் தாலுக்கில் தான் இந்த தாமிரபரணி ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த ரிவரை வந்து எதோட அசோசியேட் பண்ணுறாங்க அப்படின்னா சேஜ் அகஸ்தியர். ஓகேவா? அகஸ்தியர் அவரோட இது என்ன பண்ணுறாங்க, இந்த ரிவரை வந்து அசோசியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் இந்த ரிவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரிஜினேட் பண்ணாங்க அப்படின்ட்டு அவருடைய நேமும் இதோட என்ன ஆகுது, அசோசியேட் ஆகுது. ஸோ அதனால இந்த ரிவரையும் நம்ம என்ன சொல்கிறோம், புனித ரிவர், ஒரு ஸ்கேட் ரிவர்ஸ் அப்படின்னு தான் நம்ம இதையுமே சொல்கிறோம். ஓகேவா? இது எங்கெங்கே ஏரியாஸ் இது கவர் ஆகுது அப்படின்னா இட் ஃப்ளோஸ் திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? இது ஃபைனலாக எங்கே போய் ட்ரைன் ஆகுதுன்னா பே ஆஃப் பெங்காலில் தான் ட்ரைன் ஆகுது. இது டிபியூட்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எதுனா காரையார், சேர்வலார், மணிமுத்தார், பச்சையார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ லொக்கேட்டட் ஹியர். இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்களா ஹைட்ரோ பவர் அதாவது ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் அந்த ஹைடல் பவரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எதில் அப்படின்னா தாமிரபரணியில் முக்கியமாக பார்த்தீங்களா பாபநாசம், இந்த சேர்வலாறு, மணிமுத்தாறு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இது வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் climate of Tamil Nadu. So you know in the Tropic of Cancer divides India into two equal parts. Okay, equal halves. So that one is known as the peninsular India, another one is known as the extra peninsular India. So in Tamil Nadu nearly located to the equator, so nearly to the equator, and the Tropic of Cancer also runs across our country. In Tamil Nadu is nearly located to the equator. So the Tamil Nadu falls within the hot climatic zone. The east coast of Tamil Nadu enjoys tropical maritime climate. So the annual temperature ranges from 18 degrees Celsius to 45 degrees Celsius. The annual rainfall is 958.5 millimeter. The east coast experiences tropical maritime climate. Western in the region of climate enjoys the mountainous climate. So the climate அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஏற்கனவே நமக்கு தெரியும். இந்த Tropic of Cancer என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணுது. ஒன்று என்னன்னு சொல்கிறேன் பெனின்சுலர் இந்தியா, அனதர் பார்ட் என்னன்னு சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் இந்தியான்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பெனின்சுலர் இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாடு பார்த்தீங்களா எதுக்கு ரொம்ப ஈக்குவேட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால சன்னுடைய ரேஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் வந்து அந்த வெர்டிக்கல் ரேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபெட் ஆகிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்களா எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிராபிக்கல் கிளைமேட் ஜோன் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் கிளைமேட் ஜோன் தான் எப்பயுமே இருக்கும். ஓகேவா? இந்த ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்களா இந்த ரெண்டு கோஸ்டல் லைன் ரெண்டு இருக்கு இல்லையா, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன், அந்த ரெண்டு கோஸ்டல் லைன் இங்கே இருக்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாம் என்ஜாய்ஸியாக ஈக்குவபிள் அண்டு அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் ரீஜன்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹியூமிடிட் அண்டு ஈக்குவபிள் கிளைமேட்டிக் ரீஜனை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாட் கிளைமேட்டிக் ரீஜனாக தான் இருக்கும், அட் த சேம் டைம் ட்ரை கிளைமேட்டிக் ரீஜனாகவும் இருக்கும். ஓகேவா? சரி, இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து மவுண்டீனியஸ் கிளைமேட் இருக்குது. எப்படி அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபெட் ஆகிருக்கு, ஈஸ்டர்ன் காட்ஸும் ஃபெட் ஆகிருக்கிறதுனால மவுண்டேனியஸ் கிளைமேட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா கொடைக்கானல், நீல்கிரிஸ் அண்டு ஆனமலை. ஸோ இந்த ஹில்லி ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மவுண்டேனியஸ் கிளைமேட், ஒரு வெதர் அண்டு ப்ளசன்ட், கூல் அண்டு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ லொக்கேட்டட் ஹியர். ஸோ அதனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ளசன்ட் கிளைமேட் வந்து இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கிளைமேட். ஓகே, சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இன் தமிழ்நாடு they are 4 seasons are there. Winter season falls on January and February, summer season March to May, next southwest monsoon season June to September, northeast monsoon season October to December. Okay, first one let us see the winter season. The winter season falls on January and February, so that the vertical rays falls between Tropic of Capricorn and equator. So while Tamil Nadu receives slanting rays, the temperature varies from 15 degrees Celsius to 25 degrees Celsius. In hill stations only 5 degrees Celsius to 0 degree Celsius. Okay, இப்போ நம்ம பார்த்த வின்டர் சீசன் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஜனவரியில இருந்து
அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மந்த் தான், இந்த 2 மந்த் என்ன சொல்றோம் அப்படின்னா வின்டர் சீசன் அப்படின்னு சொல்றோம். இந்த டைம்ல அந்த வெர்டிக்கல் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ஈக்குவேட்டர்ல டைரக்டா என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது. இதனால நம்மளுடைய சன்னுடைய ரேஸ் ஸ்ட்ரெயிட்டா கிடைக்காம அந்த ஸ்லாண்டிங் ரேஸ் கிடைக்குது. ஸ்லாண்டிங் அதாவது ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி நம்ம மேல ஃபால் ஆகாம என்ன ஆகுது, ஸ்லாண்டிங் ரேஸ் அந்த 45 டிகிரி செல்சியஸ் அதாவது 45 டிகிரி ஆங்கிள் என்ன ஆகுது ஃபால் ஆகுறதுனால நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து ஃபெட் ஆகுறதுனால தமிழ்நாட்டில வந்து Tamilnadu receives only the slanting rays. Okay, temperature varies from 15 degree Celsius to 25 degree Celsius during the winter season. Winter season la pathina Tamilnadu temperature 15 degree Celsius la irundhu 25 degree Celsius varaikkum dhaan irukum. Only hill stations enjoy 5 degree Celsius to 0 degree Celsius. Okay, hill station la mattum dhaan 5 degree Celsius la irundhu 0 degree Celsius varaikkum vary agum. Pathina 0 degree Celsius enga appadina Ooty side la pathina அந்த ஜனவரி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் அதுக்கு கீழே கூட மைனஸ்ல கூட ஃபால் ஆகிறதுக்கு வந்து ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி திஸ் சீசன் இஸ் ப்ராக்டிகலி ட்ரை. ஓகே, இந்த சீசன் எப்படி இருக்குன்னா ப்ராக்டிகலி ட்ரைனா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் கவர்ட் பை ஸ்னோ அண்ட் ஐஸ். ஓகேவா? ஸ்னோ அண்ட் ஐஸ் கவராக இருக்கிறதுனால எந்த ஒரு பிளான்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, நல்லா வராது. அதனால இந்த சீசன் எப்படி இருக்குன்னா ப்ராக்டிகலி ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன். Okay, summer season falls March, April, May. The vertical sun rays, அதாவது இது எப்ப அப்படின்னா the tropic of Cancer and equator rays. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போ சன்னுடைய ரேஸ் வந்து டைரக்டா என்ன இருக்கு அப்படின்னா ஃபால் ஆகுது. எங்க தமிழ்நாட்டில் என்ன டெம்பரேச்சர்னா 30 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் அந்த 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாஸும் இந்த டெம்பரேச்சர் தான் ஃபாலோ ஆயிருக்கும். எக்ஸப்ட் ஹில்லி ஏரியாஸ், எக்ஸப்ட் ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷனை தவிர மீது எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபால் ஆயிருக்கும். அண்ட் த சதர்ன் பார்ட் ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் ஃப்ரம் ப்ரீ மான்சூன் சீசன். இந்த சதர்ன் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெயின்ஃபால் கிடைக்கும். அந்த ரெயின்ஃபால்க்கு நம்ம என்ன நேம் சொல்றோம் அப்படின்னா மேங்கோ ஷவர்ஸ் ஆர் பிளாசம் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா ரைப்னிங் ஆஃப் மேங்கோ ஃப்ரூட், அதாவது அந்த மேங்கோ ஃப்ரூட் வந்து பழுக்கிறதுக்காகவும், அதாவது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மேங்கோ, மொத்தத்தில் ஃப்ரூட்ஸ். ஆனால் நம்ம சொல்றது வந்து மேங்கோ ஷவர்ஸ். பிளாசம்ஸ்னா பூக்கள், அதெல்லாம் வந்து பூக்கிறதுக்காகவும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீ மான்சூன், அதாவது ஜூனுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெயின்ஃபாலை வந்து கொடுக்கும், மழையை வந்து இது வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட் ஒன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது இது எங்கே அப்படின்னா அதாவது சவுத்துல இருந்து நமக்கு வர்றது உங்களுக்கு தெரியும், அரேபியன் சீல இருந்து அப்படியே என்ன பண்ணும் கோஸ்டல் ஏரியாஸ் அது அப்படியே ரிசீவ் பண்ணி வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்ன பண்ணும் அதனுடைய அந்த விண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த அந்த சவுத் வெஸ்ட் அதாவது சவுத்துல இருந்து அந்த விண்ட் என்ன ஆகும் ப்ளோ ஆகி எங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து படுது. வெஸ்டர்ன் காட்ஸில் பட்டவுடனே என்ன ஆகும் அந்த அப்படியே அந்த குளிர்ந்த காற்று அந்த மேகத்து மேலே பட்டு நமக்கு என்ன பண்ணுது ரெயின்ஃபாலை வந்து கொடுக்குது. ஓகேவா? பட் தமிழ்நாடு பார்த்தீங்களா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு ரெயின் ஷேடோ ரீஜனில் இருக்குது. ஓகேவா? ரெயின் ஷேடோ ரீஜனில் இருக்கிறதுனால நமக்கு அதிகமான ரெயின்ஃபால் கிடைக்காது. ஓகேவா? ஒன்லி 50 சென்டிமீட்டர் அதாவது 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் சில ஏரியாஸை தவிர. இப்போ ஊட்டி இந்த கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கெல்லாம் லையா இருக்கோ அந்த ஏரியா பக்கம்லாம் சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன பண்ணும் நமக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம், கிடைச்சிருக்கும். ஓகேவா? பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு கவர்ஸ் ரெயின் ஷேடோ ரீஜன். ஓகே, நம்ம ரெயின் ஷேடோ ரீஜனில் தான் இருக்கிறோம். எப்போ அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில். ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது எப்போ அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்தில். இது எப்படின்னு இந்த ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறோம் லேண்ட் டு சி, சி டு லேண்ட் ப்ரீஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ இல்லை சி டு லேண்ட் ப்ரீஸ் அந்த அதாவது ரெண்டு இது பார்த்துருப்போம் நம்ம. இந்த சி டு லேண்ட் ப்ரீஸ், அடுத்து வந்து லேண்ட் டு சி ப்ரீஸ். ஓகே, அந்த அக்கார்டிங் டு திஸ் ரீசன் ஓகே நமக்கு சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து இந்த டிராபிக்கல் ரீஜன் ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் ஃப்ரம் திஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன்.
ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டையும் கொடுக்கும் ஆஸ் வெல் அஸ் சஃபரையும் கொடுக்கும். ஓகேவா, நல்ல பெனிஃபிட்டு சம்டைம்ஸ் கிரியேட் பண்ணும். அதே டைமில் ஹெவி ரெயின்ஃபால் சம்டைம்ஸ் வந்து சைக்ளோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய அழிவையும் நமக்கு வந்து சஃபரையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் மான்சூன். தமிழ்நாடு என்ஜாய்ஸ் 4 seasons. One is winter season, summer season, southwest monsoon, northeast monsoon. Okay, wow. So clearly understand. Okay, thank you students.